சோ இந்த இடத்துல ஆரம்பமா வந்து N1 சொல்லக்கூடிய ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த N1ங்கிற வேரியபிளுக்கு வந்து 1234ங்கிற பெருமானத்தை வந்து அசைன் பண்ணி இருக்கிறாங்க. அதே நேரம் வந்து N2 சொல்லக்கூடிய இன்னும் ஒரு வேரியபிள் இருக்குது. அதுக்கு பெருமானமா 0 வந்து அசைன் பண்ணப்பட்டிருக்குது. ஆகவே 2 வேரியபிளுக்கு பெருமானம் தெரியும் எனக்கு. இதுல வைல்ங்கிற அடுத்த 3வது நாங்க ரீட் பண்ண போறோம் எதுன்னு சொன்னா, இந்த வைல நாங்க ரீட் பண்றோம். வைல ரீட் பண்ணதோட உள்ளுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லப்படுது. சோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால், இந்த கண்டிஷன் உண்மையாக இருந்தால், இந்த வைல் லூப்புக்கு சொந்தமான அது எப்படி எனக்கு தெரியும்? கொஞ்சம் வைல்ல அந்த நேர்ல இருந்து கொஞ்சம் உள்ளுக்காகி இருக்குது. அப்ப இதுக்கு சொந்தமானது அது. அப்ப இதுக்குள்ள இருக்கிற விஷயம் நடக்க போகுது. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும் வரைக்கும். அப்ப N1 பெருமானம் என்னது? 1234. அது 0 விட பெரிதுதான். ஆக இந்த லூப்புக்குள்ள வந்திருக்குது. சோ லூப்புக்குள்ள வந்த உடனே முதலாவது நடக்கிற விஷயம் என்னடா? அப்ப இங்க N1ங்கிறதும் மாறுது. N1ம் மாறுது. அதே மாதிரி N2ம் இங்க லூப்புக்குள்ள மாறுறதால நான் 2யும் என்ன செய்றேன்? சைடுல நான் எழுதி எடுத்துக்கொள்றேன். பொதுவா ஒரு விஷயத்தை நான் கையாளுவோம் என்ன? லூப்புக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் மாறிக்கொண்டிருக்குன்றா அந்த பெருமானம் மாறுறதால நான் என்ன செய்வேன்? சைடுல இப்படி எழுதி வச்சுக்கொள்வோம். N1க்கு எங்களுக்கு வந்த பெருமானம் என்ன? 1234ங்கிற பெருமானமும் N2க்கு எங்களுக்கு 0ங்கிற பெருமானம் இருந்துச்சு. சோ இதோட தான் நாங்க உள்ளுக்கு வந்தோம். சோ இப்ப இங்க என்ன நடக்குது? N2க்கு சொல்லிக்கிறேன் இல்லையா? இடது பக்கம் இருக்கிறதுக்கு அங்கால ஒரு ஈக்குவல் வந்திருந்தா என்ன நடக்க போகுது? N2க்கு இந்த வலது பக்கம் என்ன பெருமானம் இருக்குதோ அதை அசைன் பண்ண போகுது. வலது பக்கம் என்ன சொல்லப்படுது? N1. இப்ப N1 என்னவா இருக்குதோ அதை என்ன செய்யுங்க? 10ஆல பிரிச்சு வார மிகுதிய சொல்லுங்க. அப்படி என்றா உங்களுக்கு இந்த இடத்துல 4 வந்திருக்கும். சரியா பிள்ளையா? 1234 நீங்க வந்து 10ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னா 4ங்கிறத இப்ப N2 பெருமானம் இப்ப என்ன இருக்கும்? 4ஆக மாறி இருக்கு. N2 பெருமானம் 4ஆக மாறி இருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லப்படுது? N1 பெருமானம் இந்த வலது பக்கம் என்ன சொல்லப்படுதோ அது மாற போகுது. இப்ப என்னது? அப்ப N1 இப்ப உங்களோட N1 என்னவா இருக்குது? N1 மாற இல்ல என்ன? 1234 10ஆல பிரிச்சு எத்தனை தடவைகள் வருது அப்படிங்கறத நாங்க என்ன செய்யணும்? நாங்கள் போடணும். அப்ப எத்தனை வரப்போகுது? 123 வந்திருக்க போகுது. அப்படித்தானே? 123ங்கிறது வந்திருக்க போகுது. அப்ப N1 பெருமானம் மாறி இருக்குது. அடுத்து என்ன நடக்குது? பிரிண்ட் நடக்குது. அப்ப பிரிண்ட் பண்ண சொல்லுது. அப்ப பிரிண்ட் பண்றது நாங்க ஒரு அம்புக்குறில போட்டு காட்டுவோம். யார என்று சொன்னா, யார பிரிண்ட் பண்ண சொல்லுது என்றால், N2ல இருக்கிற பெருமானத்தை பிரிண்ட் பண்ணுங்க. அப்ப N2ல இப்ப என்ன இருக்குது? 4 இருக்குது. சோ 4 இந்த இடத்துல நான் போடுறேன். 4. இந்த ஒவ்வொரு தரமும் லூப்புக்குள்ள பிரிண்ட் வரும்போது அவுட்புட் என்ன செய்யும்? கீழ 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 தான் பிரிண்ட் ஆகி கொண்டு போகும். பட் நாங்க இந்த பிரிண்ட்டுக்குள்ள நாங்கள் எண்ட் என்று கொடுத்து பிரிண்ட்டுக்குள்ள நாங்கள் எண்ட் கொடுத்து என்ன கொடுக்கிறோமோ இங்க ஸ்பேஸ் விட்டு இருக்குது. அப்ப என்ன செய்யும்? பிரிண்ட்ல ஒவ்வொருத்தரும் பிரிண்ட் ஆகும்போது கீழே கீழே போகாம என்ன செய்யும்? சைட்ல பிரிண்ட் பண்ண வைக்கும். பட் இந்த எண்டுக்குள்ள என்ன விஷயம் கொடுத்திருக்கிறோமோ இப்ப உதாரணம் ஹேஷ்டேக் கொடுத்திருந்தால் அந்த ஹேஷ்டேக் என்ன செய்யும்? இடையில போடும். ஜஸ்ட் இங்க ஸ்பேஸ் விட்டு இருக்குது. நினைஞ்சிருக்குது ஸ்பேஸை விட்டு அடுத்த அவுட்புட் சைட்ல எழுத போகுது. சோ இது பேசிக்கா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா. ரைட். அதோட நாங்க என்ன செய்யறோம்? லூப் முடியல மேல போகும். மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணும். N1ல இருக்கிற பெருமானம் 123ங்கிறது 0 விட பெரிதான்னு கேக்குது. பெரிது. அப்ப கீழே வந்திருக்கும். இப்ப N2 என்ன சொல்லுது? N2 பெருமானத்தை மாத்துங்க. இங்க உள்ள விஷயத்தால. இங்க என்ன சொல்லப்படுது? N1 என்ன? 123. அதை நீங்க 10ஆல பிரிச்சா வார மிகுதிய N2ல ஸ்டோர் பண்ணுங்க. 3 கொடுத்திருக்குது. இது ஓகே தானே? இப்ப திரும்ப N1 ரீட் பண்ணும். N1 என்ன சொல்லுது? N1 இப்ப இருக்கிற N1 123 10ஆல பிரிங்க எத்தனை தடவை வருதோ அப்ப என்னது? 12 தடவைகள் வந்திருக்கும். அந்த 12 தடவைகளை இங்க போட்டிருப்பீங்க. அதுதான் புதிய N1 ஆக இருக்கும். பிரிண்ட் பண்ணுங்க யாருனால் N2ல என்ன பெருமானம் இருக்குதோ அதை பிரிண்ட் பண்ணுங்க. ஏன் சைட்ல பிரிண்ட் பண்ணும் என்றால் இந்த எண்ட் இருக்கிற காரணத்தால. அப்ப என்ன செய்ய போகுது? இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டு தான் 3 வரும். ஸ்பேஸ் விடாம போட்டு தான் பிள்ளை. அது கிளியரா விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்தது இன்னும் லூப் முடியல. திரும்ப மேல போயிருக்கும். மறுபடியும் மேல போகும். என்ன லூப்னு முடியல. திரும்ப இங்க போனா இப்ப இருக்கிற N1 பெருமானம் 12. அது 0 பெரிதா? பெரிது. அப்ப உள்ள வரும். உள்ள வந்தால் N2 பெருமானத்தை மாத்துறாங்க என்னன்னு சொல்லி N1 10ஆல பிரிக்கிறதால. சோ ஒரு கேள்வியை கொஞ்சம் நாங்க 2 ஸ்டெப் செஞ்சுட்டு போகலே என்ன நடக்குதுன்னு விளங்கிடும் உங்களுக்கு. சரிதானே? அப்ப இங்க வந்து N2 2ஆக மாறி இருக்கும். N1ங்கிறது 1ஆக மாறி இருக்கும். சரியா போலயா? N1 1ஆக மாறி இருக்கும். சரிதானே? ஓகே.
அப்ப அதுக்கு பிறகு திரும்ப இங்க வந்திருந்தால் இது வந்து பிரிண்ட் பண்ண சொல்லி இருக்கும். ஆகவே 2ங்கிறது பிரிண்ட் ஆகி இருக்கும். திரும்ப மேல போயிருக்கும். N1 இன்னும் இருக்குது. 1ங்கிற பெருமானம் 0 விட பெரிது. அப்ப திரும்ப இதுள்ளுக்கு போயிருக்கும். பிரிபடும் போது மிகுதி 1 வந்திருக்கும். தடவைகள் 0 வந்திருக்க போகுது. ஆகவே இந்த இடத்துல 1 வந்திருக்கும். சோ 4, 3, 2, 1ன்னு சொல்லக்கூடிய இந்த 5வது விட வந்து உங்களுக்கு ஆன்சரா கிடைச்சிருக்கணும். சரிதானே? பெரும்பாலும் யாருக்கும் குழப்பம் வந்த மாதிரி விலங்குல நினைக்கிறேன். எல்லாரும் ஆல்மோஸ்ட் ஆன்சர் பண்ணினீங்க சட்ல வந்து. யாருக்கு குழப்பம் இருக்கு அதுல? பட் எனக்கு ஓகே. இங்க பிரிண்ட்ல வர விஷயம் என்ன? இங்க பிரிண்ட்ல இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? வெயிட் பண்ணுங்க. ரைட். இந்த பிரிண்ட்ல உள்ளதான் குழப்பமா இருக்குதாம். வெயிட் பண்ணுங்க அப்படியே பார்ப்போம். பொதுவா இந்த லூப்புக்குள்ள சரியா? இப்ப கவனிங்களா? இந்த லூப்ல நான் வேற ஒன்று எல்லாத்தையும் அழிச்சு விடுறேனே. எல்லாத்தையும் அழிச்சு விடுறேன். ஓகே. அந்த பிரிண்ட் ஐடியா விளங்கப்படுத்துறதுக்காக அழிச்சு விடுறேன். இதுக்குள்ள நான் வந்து ஏ என்று போடுறேன். மேலுக்கு நான் ஏட பெருமானத்தை ஆரம்பத்துல 0 என்று கொடுத்து விடுறேன். சோ இந்த இடத்துல பிரிண்ட் வந்து உண்மையா என்ன செய்யணும் என்றால் எச்ங்கிறத பிரிண்ட் பண்ணணும். ஓகே. ஏட பெருமானம் 5. திரும்ப நான் இங்க என்ன செய்யறேன் ஏ ஈக்குவல் ஏ மைனஸ் 1 என்று கொடுத்து விடுறேன். சோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஏட பெருமானம் 5 இருக்குது. கண்டிஷன்ல வருது 0 விட பெரிதாக இருக்குது. ஓம் பெரிதாக இருக்குது. அப்ப இது உள்ளுக்கு வரும். பிரிண்ட் பண்ணுங்க. என்ன செய்யும்? எச்ச பிரிண்ட் பண்ணும். திரும்ப ஏட பெருமானத்தை கழிச்சிருக்கு. அப்ப ஏ 4 மாறி இருக்கும். லூப்புக்குள்ள மேல போயிருக்கும். திரும்ப பிரிண்ட். இப்படி லூப்புக்குள்ள பிரிண்ட் வரும்போது என்ன செய்யும் என்றால் அவுட்புட் கீழே 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 தான் வரும். பாருங்க தான் வந்திருக்குது. இந்த இடத்துல வந்த மாதிரி கீழே 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 வந்திருக்கும். ஆனா எனக்கு அவுட்புட் எனக்கு சைட்ல வரணும் அப்படின்னா இந்த பிரிண்ட்டுக்குள்ளேயே கமா போட்டு எண்ட் ஒன்று போட்டு டபுள் கோட்டேஷன் போடுவேன் அல்லது சிங்கிள் கோட்டேஷன். இப்ப ஜஸ்ட் நான் இப்ப எண்ட போட்டு விட்டால் என்ன நடக்கும் என்றால் இப்ப இந்த எண்ட்ல நீங்க விளையாட விஷயம் என்ன? பிரிண்ட் பண்ணுங்க எச்ச. ஓகே, எச்ச பிரிண்ட் பண்ணிட்டு இந்த எண் சொல்றாரு எனக்கு பிறகு யாராவது பிரிண்ட் பண்ண வந்தால் கிளியரா விளையாடுங்க. எனக்கு பிறகு யாராவது பிரிண்ட் பண்ண வேண்டி வந்தா என்ன செய்யுங்க அவங்க எனக்கு கீழே பிரிண்ட் பண்ணாம பிரிண்ட் ஒவ்வொரு தூரம் வரும்போது என்ன செய்யும்? கீழே கீழே தான் பிரிண்ட் பண்ண பார்க்கும். பிரிண்ட் வந்து என்ன செய்யும்? கீழே கீழே தான் பிரிண்ட் பண்ண பார்க்கும். பட் இங்க சொல்றாரு எனக்கு பிறகு யாராவது பிரிண்ட் பண்ண வந்தா என்ன செய்யுங்க அவரை நீங்க எனக்கு சைட்ல கொடுங்க சொல்லும். இங்க பாருங்க. ரைட். சோ சில இந்த கம்பைலர்ஸ் இஷ்யூ காட்டுமா? ஓகே, நீங்க விலை கொள்ளுங்க. சைட்ல அது பிரிண்ட் ஆகி இருக்குன்னு சொல்லி சரிதானே? ஓகே, வேற எதுவும் கம்பைலர் இல்லைன்னுட்டா ஓகே, மெஷின்ல பைத்தனும் இல்ல. சரியா பிள்ளையர்? அப்ப இங்க என்ன நடந்திருக்கு அந்த எச் வந்து எப்படி அவுட்புட்ல வந்திருக்கு தெரியுமா? ஓகே, இந்த இருக்குது பாருங்க. இந்த வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்திருக்கு. சரிதானே? இந்த எண்டுக்குள்ள இந்த போடுற இந்த டபுள் கொட்டேஷன்ல நான் ஸ்பேஸ விட்டு இருந்தேன் அப்படி என்றால் இந்த இருக்குது. இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு 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 வந்திருக்கும். நான் இந்த இடத்துல எண்டுக்குள்ள என்ன விட்டு இருக்கிறனோ அதை விட்டு வந்திருக்கும். உதாரணமா எண்டுக்குள்ள நான் அப்படி ஹேஷ்டேக் போட்டு விட்டு இருந்தால் என்ன செய்யும்? எச்ச பிரிண்ட் பண்ணும். என்ற மீனிங் அடுத்து வாரால கீழே பிரிண்ட் பண்ணாம சைட்ல பிரிண்ட் பண்ணிட்டு சொல்லும். பட் இந்த எண்டுக்குள்ள ஹேஷ்டேக் இருக்கிறதால அடுத்து பிரிண்ட் பண்ண போற ஆளுக்கு இடையில என்ன செய்யும்? ஒரு ஹேஷ்டேக போட்டு விடணும். இந்த போட்டுருக்கு பாருங்க. இது ஹேஷ்டேக் தான் இருக்கணும் இல்ல. நீங்க நம்ம ஏபி என்று போட்டு விட்டா என்ன செய்யும்? அது ஏபி இடையில விடும். பாருங்க இந்த ஹெச் கிடையில ஏபி ஏபின்னு வந்து இருக்குது. சோ இந்த ஐடியா ரஃபா ஏர்லியா உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஓகே தானே இந்த ஐடியா? சோ இது இஷ்யூ இல்ல தானே? இப்போ ஓகே அந்த ஐடியா கேட்டாளுக்கு. அது குழப்பம் சொன்னாலுக்கு ஓகேவா இப்ப இது? ஓகே, ரைட். அப்ப அடுத்த கேள்விக்கு நாங்கள் போவோம். அப்ப இந்த ஐடியா ஓகே. சரி, நாங்க ஒரு சின்ன கேள்வி முடிச்சிடுமே. சரி, இந்த கேள்வியை பாருங்க பாப்போம். இந்த கேள்வி ட்ரை பண்ணி பாருங்க.